ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் தான் காட்டுறாங்க. அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு எப்படி இந்த பரத்தை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கேட்டதுமே அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ வசமாக இந்திராணி அக்கா கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ செல்வநாயகி வந்து சொல்கிறாங்க, எதுக்காக திரும்ப திரும்ப அந்த பேச்சை பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலையா தெரிஞ்சோ தெரியாமலையோ இவங்க வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் அங்கேருந்து போகவும் இப்போ இந்திராணி வந்து அவங்கள பார்த்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அவங்க மேனேஜர் வராங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் வந்து விசாரிச்சாங்களா, அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அயலியை பற்றி சொல்லவும், ஐயோ இவர் என்ன திரும்ப வந்திருக்கிறாரு, என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது உங்கள் 2 பேருக்கும் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடையும் போது, ஆமாம் நீங்கள் தான் வந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரிக்கு தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் வந்து நிரூபிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தப்பு இதில் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களால் தான் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடிய கெட்ட பேர் எல்லாமே வந்து போச்சுது, அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் நான் வந்தேன் அப்படிங்கவோ, நீங்கள் 2 பேரும் போலீஸ் தானே என்னம்மா வந்து துப்பறிஞ்சிங்க அப்படின்னு சொல்லும் போது இது கிட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த சிவா தான் வந்து போலீஸா என்ன, எனக்கு அப்பவுமே சந்தேகமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து சிவாவும் அயலியும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கள் வீட்டு பொண்ணு மேலே இந்த மாதிரிக்கு ஒரு பழியை சுமத்தி இருக்கிறாங்க, அதனால எங்கள் வீட்டு பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம், அது மட்டும்தான், மற்றபடி எங்களுக்கும் வந்து போலீஸ் வேலைக்கு சம்மந்தமே கிடையாது, நாங்கள் அவங்களுக்காக நாங்கள் உதவி பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் 2 பேரும் டீச்சர் வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து நீங்கள் 2 பேரும் அதிகாரியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அயலி நீ போய் கிளம்பு, ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சிவா வந்து நைஸாக வந்து அவங்க போகவும் உடனே வந்து அயலியும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா இந்திராணிக்கு வந்து அடுத்ததான் சந்தேகம் வந்துட்டே இருக்குது, உண்மையிலேயே இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியலையே, நம்மளும் வந்து எவ்வளோ விசாரிச்சு பார்த்துட்டோம், இவங்களை பற்றி நம்மளுக்கு எந்த உண்மையும் தெரிய மாட்டேங்குது, உண்மையிலேயே இவங்க டீச்சர் வேலை தான் பார்க்குறாங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அதே மாதிரிக்கு கபிலன் தான் காட்டுறாங்க. கபிலன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அதிகாரியாட்டு, ஆனால் அது யாராக இருக்கும், புதுசாக வந்து இவங்க 2 பேரும் தான், அதனால இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலனும் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உதய பெருமாள் வந்து கபிலன்ட்ட கேட்குறாங்க, ரித்திகா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ரித்திகா எந்திரிச்சாலா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னப்பா அப்படி போயிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க, ரித்திகா காலையிலே எந்திரிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து அப்போ தான் எந்திரிச்சு வராங்க. அப்போ அயலி வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இவ ஏன் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடுவா போலுக்க இப்படி வராள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே அப்படியே வந்து இந்திராணி உட்காரக்கூடிய அந்த சேரில் வந்து உட்காருதாங்க. அதில் உட்கார்ந்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அது இந்திராணி அண்ணி சேரில் வந்து உட்கார்ந்துருக்காத, நான் வந்து சொல்கிறது கேளு, வேறு சேரில் போய் உட்கார் அப்படிங்கும்போது, ஏன் இந்த சேரில் அவங்க மட்டும் தான் உட்காரணும்னு சொல்லி பேர் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா என்ன, எனக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க, ஏன் ரித்திகா இந்த மாதிரிலாம் இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், சும்மா வந்து எல்லாரும் வந்து என்னை போட்டு குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வராங்க. என்ன ரித்திகா உன் குரல் அங்கே வரைக்கும் கேட்குது அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் வேறு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உங்கள் சேரில் நான் உட்காரக்கூடாதா, ஏன் அந்த சேரில் நான் உட்காரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாரு இந்த சேரில் நீ உட்காரதுனால நீ ஒன்றும் இந்திராணி ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ரித்திகா சொல்கிறாங்க, இதுக்கே இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா நாளைக்கே நான் ஆஃபீஸ்க்கு போக போகிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கேட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரித்திகா நீங்கள் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு தேவையில்லாமலும் நான் பிரச்சனை பண்ணல, தேவையோடு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் நான் ஆஃபீஸ்க்கு போகிறனால உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து ரித்திகாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லும் போது, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு கபிலா நீ கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வை அப்படிங்கும்போது உடனே அக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ரித்திகா வந்து கபிலனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரித்திகா நீ வந்து ஆஃபீஸுக்கு போகிறதெல்லாம் சரிதான், அதுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படிங்கும்போது நான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு போக தான் போகிறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கவும் எல்லாருமே வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா
அயலியை தான் காட்டுறாங்க. அப்போ பாவை சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே இந்திராணிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு பாவை ஏன் சோகமாக இருக்கிறா அப்படிங்கவும், அவளுக்கு ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராமா, ஆனால் டீச்சர் இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு, அவங்க வரல, அதனால தான் அப்படி சோகமாக உட்காந்துருக்குறா அப்படிங்கவும் உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னக்கா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அயலி சூப்பராக டான்ஸ் ஆடுவா தெரியுமா அப்படிங்கவும், இது கிட்டதுமே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி அப்படியா, அப்போ நீயே வந்து பாவைக்கு சொல்லி கொடுத்துரு அப்படிங்கும்போது, ஐயோ இவர் சொல்கிற மாதிரிக்கு எனக்கு டான்ஸ்லாம் பெருசாக தெரியாது, எனக்கு எது சுமாராக கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படிங்கும்போது, அது பரவாயில்லையே, அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலே பரவாயில்ல, நீ பாவைக்கு நீ சொல்லிக் கொடு அப்படிங்கவும் அயலி வந்து எவ்வளோ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சிவாவும் இந்திராணியை கட்டாயப்படுத்தவும் அயலி வந்து அதுக்கப்புறமா சம்மதிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து அவங்க காலில் கட்டக்கூடிய சலங்கையை வந்து அவங்க எடுத்து வச்சிருக்கவும் உடனே ரித்திகா வந்து இதை பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. டான்ஸாக நீ கற்றுக் கொடுக்க போகிற, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அந்த சலங்கையிலேருந்து ஒரு முத்தை மட்டும் அவங்க தனியாக எடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து அவங்க அயலி வந்து அவங்க டான்ஸ் வந்து அவங்க ஆடிட்டு இருக்கும்போது அப்போ அந்த முத்தை வந்து அவங்க கீழே போடவும் அதில் வந்து தெரியாதனமா அயலி வந்து காலை வச்சுருந்தாங்க. காலை வச்சதுமே ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க அலறவும் உடனே அவங்க காலில் வந்து சிகப்பு கலரில் அது வந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அயலி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து துடிச்சு போய் இருந்தாங்க. உடனே வந்து அவங்க சிவா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம கபிலன் கூட இந்த மாதிரிக்கு நம்மக்கிட்ட பாசமாக இருந்தது கிடையாது, ஆனால் அயலிக்கு ஒன்றுனா இவன் எப்படி போய் துடிச்சு போயிருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து பார்க்குறாங்க, உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி தானா, இவ்வளவு அன்னோனியமாக இருந்துட்டு இருக்கிறாங்களே, அவளுக்கு அதாவது அயலிக்கு ஒரு காலில் ஒரு இது குத்துனதுக்கே சிவாவால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கவும் அயலி பார்த்தோம்னா சிவாவை அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சிவாவும் வந்து அவங்க காலில் வந்து அவங்க கெட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவா வந்து இப்போ பரவாயில்ல அயலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அயலி சிவாவே பார்த்துட்டு இருக்கத சிவாவும் பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சரி அயலி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ உடனே வந்து அயலி வந்து சிவாவோட கையை அவங்க பிடிக்கிறாங்க. என்ன அயலி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அயலி வந்து சிவாவை லவ் பண்ணுற மாதிரிக்கு அவங்க பார்க்குறாங்க. உடனே வந்து சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு நான் வார் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே சிவா வந்து தனியாக வந்ததுமே நினைக்கிறாங்க, அயலி நம்ம மேலே இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறாள், ஒருவேளை அவளுக்கு நம்ம மேலே லவ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா நினைக்கிறாங்க. எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துடணும், நீ வந்து சும்மா தான் என்னுடைய மனைவின்னு சொல்லிக்கிட்டு பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிற, இது சீக்கிரத்துலேயே உண்மையாக ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன் அயலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து நினைக்கிறாங்க, என்னது நம்ம மனசுக்குள்ள சிவா வந்துட்டாரா என்ன, நம்மளுக்கு தெரியாமே நம்ம வந்து அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் வந்து நினைக்கிறாங்க. ஏன் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சிவாவோட ஞாபகமாகவே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் நம்ம மேலே எவ்வளோ பாசமத்தோடைய அக்கறையோட அவர் நடந்துக்கிட்டுதாரு. உண்மையிலே சொல்ல போனால் என் பாட்டிக்கு அப்புறமா என் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கிறது சிவா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அயலி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்க்கும்போது இந்திராணி தான் காட்டுறாங்க. அப்போ இந்திராணி வந்து அவங்க அயலியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வரவும் உடனே வந்து அயலி கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ உனக்கு கால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ பரவாயில்ல நீ அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்றுன்னா சிவா தாங்கிக்கவே மாட்டான் போலுக்கு, உனக்கு கொஞ்சம் அடிபட்டதுமே இந்த அளவுக்கு அவன் பதறி துடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சிவாவை பற்றி அயலி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஒன்றுன்னா அவர் வந்து துடிச்சு போயிடுவார் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எங்கள் அம்மா பாசமாக இருந்தாங்க, ஆனால் பாதிலே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கப்புறமா என் பாட்டி தான் என் மேலே அன்பாக இருந்துட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா சிவா தான் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, உண்மையிலேயே அவர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், இவரை மாதிரிக்கு ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இந்திராணி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அயலியும் சிவாவும் வந்து கணவன் மனைவி தான் போலுக்கு. அது மட்டும் இல்லாமல் அயலி மனசில் சிவா எந்த அளவுக்கு வந்து அதாவது இருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவள் லவ் பண்ணுறா, அதே மாதிரிக்கு சிவாவும் வந்து அயலியை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி வந்து நினச்சிட்டு போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன்ட்டு வந்து ரித்திகா வந்து கோவத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அயலிக்கு ஒன்றுன்னா சிவா எப்படி துடிச்சு போயிடுறதான் பார்த்தீங்களா, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, என்னை யார் என்ன பேசினாலும் சரிதான், அதை காதலே வாங்கிக்கிடாம யாரையோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கும்போது, என்ன ரித்திகா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, உனக்கு ஒன்று நான் துடிச்சு போயிடுவேன் தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம் அதை தான் நான் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேனே, நீங்கள் என்ன மாதிரிக்கு துடிக்கிறீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து அவங்க ரித்திகா ஆஃபீஸ்க்கு போகணுன்னு முடிவெடுக்கிறாங்க. இதனால அடுத்தது என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.